சர்ச்சில் வைத்து மைனர் பெண்ணை திருமணம் செய்ததாக கூறி மணமகன் மற்றும் அவரின் பெற்றோர்கள், மணமகளின் பெற்றோர்கள் என்ற 5 பேர் மேல போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 16 வயது மைனர் பெண்ணை 26 வயது பையனுக்கு பெசன் நகர்ல இருக்கிற சர்ச்சில் வச்சு திருமணம் செய்திருக்கிறார்கள். அதில் அந்த பையனுடைய வீட்லேயும் அந்த பொண்ணு வீட்லேயும் கம்பல் பண்ணி அந்த குழந்தைக்கு திருமணம் செய்ததாக தான் புகார் வந்திருக்கிறது. அதாவது அந்த திருமணத்திற்கு அடுத்து அந்த குழந்தை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் புகார் கொடுத்ததனுடைய விளைவாக அந்த CWCயிலிருந்து புகார் அந்த புகாரின் பேரில் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை மீட்டவர்களுக்கு உண்மைக்குமே நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களிலிருந்து குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு நமது பாராட்டுக்கள். ஆனால் 2 விஷயம் கவனிக்கணும். இந்த வழக்கு என்பது கூட அதில் கூட மதவாதம் இருக்கிறது என்பது தான் நம்ம இதில் வருத்தப்படக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் இதில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறதுனா 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. பெண்ணின் பெற்றோர்கள், அந்த பையனின் பெற்றோர்கள், இது தவிர அந்த மணப்பையன். இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னா சர்ச்சில் சும்மா போய் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது. அதை அந்த பாதிரியார் தான் சால்மனைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் நீங்கள் ரெக்கார்டெல்லாம் சப்மிட் பண்ணணும். சாதாரணமெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஊரில் மாதிரி ஐயரை கூப்பிட்டு கட்டு தாலியேன்னு சொல்லி இவர் பாட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி கட்டுறதெல்லாம் அங்கே கிடையாது. நீங்கள் ரெக்கார்டை பார்க்கணும். அவர் இருவரும் கிறிஸ்தவர்களா என்பதை அவர் உறுதி செய்யணும். அப்படி அவங்க ஞான ஸ்நானம் வாங்காட்டா அவர்களுக்கு ஞானம் ஸ்நானம் செய்து விட்டு தான் சர்ச்சில் நீங்கள் திருமணம் செய்ய வைக்க முடியும். அப்படின்னு சொன்னால் இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்த அந்த பாதிரியார் மீது ஏன் வழக்கு பதியப்படவில்லை? அப்ப இப்பாதிரியார் ஏன் தப்ப வைக்கப்பட்டார்? 2வது, இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ற சிஸ்டம் அந்த சர்ச்சில் இருக்கு. அப்படின்னா அந்த சர்ச்சை இதுவரை ரிப்போர்ட் பண்ணாட்டா, அந்த சர்ச்சை இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கிறதுனா அந்த சர்ச்சை ஏன் இதுவரை சீல் வைக்கப்படவில்லை? இப்ப என்னென்னலாம் நீங்க தவறான ஒரு புகாரை சிதம்பரம் தீட்சிதர்கள் மீது வைத்து என்னெல்லாம் பேசினானுவ, சைல்டு மேரேஜ், அந்த மேரேஜ்னு. ஏன்டா இப்போ இவ்வளவு ரெக்கார்டு உங்க கையில வச்சுக்கிட்டு இதுவரை ஏன் கைது செய்யப்படவில்லை? அப்ப சர்ச்சுன்னு சொன்னா கேஸ் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? குழந்தை பாதுகாக்கப்பட்டதுங்கிறது ரைட்டு. அப்ப இதை செய்து வச்ச பாதிரியார் அதை செய்ததுக்கு சம்மதித்த சர்ச்சு, அந்த ரெக்கார்டு வரன சர்ச்சு என்ன? இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நான் அந்த பாதிக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் பார்த்தேன். அவ்வளவு சூப்பர் சூப்பர் ஹிந்து பெயர்கள். ஆமா. அப்ப இவர்கள் எல்லாம் மதம் மாற்றப்பட்டு விட்டார்களா? அப்படி மதம் மாற்றப்படாம நீங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ண முடியாது இல்ல? ஆமா, கிறிஸ்தவ சட்டம் அப்படித்தானே சொல்லுது. அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு ஒரிஜினலா இவங்க பேர்ல இவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரெக்கார்ட்ல இருக்குன்னு பார்த்து, அப்ப இவங்க தப்பா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க தங்க ரிலிஜியனை. அதாவது பிசினோ எம்பிசி எஸ்சி கேட்டகரியில ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அவங்க மேல ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அப்ப இந்த கேள்வியும் இதில் கேட்கப்பட வேண்டும். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இது ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ல வந்த நியூஸ். அந்த பேப்பர் நியூஸ்ல நல்லா கவனிக்கணும். அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் படம் போட்டிருந்தாங்க. இந்த படம் என்னன்னா, அந்த பொண்ணுக்குள்ள நெத்தியில ஒரு பொட்டு, மேல ஒரு மாலை. ஹெட்லைன்ல சர்ச்சுங்கக்கூடிய வார்த்தை வரல. மைனர் கேர்ள்ஸ் மேரேஜுக்காக வேண்டி இது. இந்த பத்திரிகைக்காரனுக்கு ஏன் இந்த அரிப்புன்னு எனக்கு புரியல. ஏண்டா நடந்தது சர்ச்சு தானே. வேற எல்லா விஷயமும் வரும்போது நெத்தியில நாய் நெக்கி இருக்கு, நீ பட்டையும் போடுறது இல்ல, பொட்டையும் போடுறது இல்ல. இந்த விஷயம் மட்டும் வரும்போது ஏன் தவறுதலாக நீ பொட்டை போட்ட? கிறிஸ்தவ கல்யாணம் தானே. கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு எங்க இருந்துட்டா பொட்டு வந்தது, எங்க இருந்து மாலை வந்தது? போட்டுக்க கூடாது இல்ல? அப்ப இந்த பேப்பர்காரனுக்குள்ள குளித்திய பாருங்க. இது உள்நோக்கம் கொண்ட வேலையா இல்லையா? அப்ப நீ நியூஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது கூட தப்பு பண்ணவே எவனோ ஒருத்தன். ஆனா என்ன இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு இந்த பேப்பர்கள் நினைக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம RS பாரதி சொன்னது சரியாத்தானே இருக்கு. இவங்களை பத்தி கரெக்டா தான் இருக்கு. இப்ப இதே விஷயத்த நம்ம சொன்னா அப்படி வெறும் போராட்டத்துக்கு வருவேன்னா, இதே விஷயத்த RS பாரதி சொல்லியாச்சுன்னா ஒரு வாயை திறக்க மாட்டான். அப்ப உண்மையை கூட சொல்றதுக்கு ஹிந்துவுக்கு தகுதி இல்லை. அதை கூட சொல்றதுக்கு வேற ஆட்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குங்கக்கூடியதான்
இன்றைய பத்திரிகை தர்மமாக பார்க்கிறோம். அதனால இந்த வழக்கு, இந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறது ரைட். ஆனால் சைல்டு வெல்ஃபேர் போர்டு அந்த பாதிரியாருக்கு மேலே போடணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்ச்சுகள்ல எந்தெந்த கல்யாணங்கள்லாம் இந்த மாதிரி நடந்துக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். 2, 3வது, இது எல்லாமே இந்து பேர்களாக இருக்கு. அப்ப இவங்க கிறிஸ்தவர்களாக இல்லாம சர்ச்சில் கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப கவர்மெண்ட்ல ஹிந்துன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாச்சுன்னா இவங்கெல்லாம் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற வழக்கும் அவர்கள் மீது பதியப்பட வேண்டும். இதை செய்யாமல் விட்டாச்சு அப்படின்னு சொன்னா இந்த அரசு துரோகம் செய்கிறது அப்படின்னு தான் அதை எடுத்துக்க முடியும்.